டாக்டர் வைஸ் முஸ்தபா எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து கரைந்து போன உணவு குழாய். அந்த 4 வயது பச்சிளம் சிறுவன் பெரியவனாகி வாழ்ந்து மரணிக்கும் வரை இதுதான் ஏற்பாடு. நமக்கு பசி ஏற்பட்டு விட்டால் இருக்கின்ற உணவை வாயில் போட்டு ருசித்து விழுங்குகிறோம். தொண்டைக்கு மேல் உணவு எமது கட்டுப்பாட்டில் இருக்கும். தொண்டைக்கு கீழ் போய்விட்டால் என்ன நடக்கிறது என்பது எமக்கு தெரியாது. இப்படி ஓர் உணவு குழாய் களம் நெஞ்சறையில் இருக்கிறதா? அதன் தொழிற்பாடு என்ன? அது எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் நாம் அறிய மாட்டோம். எம்மை படைத்த அல்லாஹ் அற்புதமான உறுப்புகளை எமக்கு இனாமாக தந்துவிட்டதால் அதன் பெருமதியை நாம் உணர்வதில்லை. அதற்காக நன்றியுடைய அடியாராக நாம் இருந்ததில்லை. ஒரு சிறிய விபத்து ஏற்படும் போதுதான் அல்லாஹ்வின் படைப்பில் அற்புதம் தெரிய வருகிறது. எத்தனையோ வகையான உணவுப் பொருட்கள், பழங்கள், பல ஆயிரம் வகையான வித்தியாசமான ருசிகள், இவையெல்லாம் ருசி பார்த்து உண்பதற்காக மனிதர்களுக்காக அல்லாஹ் பூமியில் படைத்து வைத்திருக்கிறான். பிறந்த நாள் முதல் தாய்ப்பாலை ருசி பார்த்து குடித்த எமது நாவு தொடர்ந்தும் எமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த சிறுவனின் விபத்து உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனது 4 வயது மகன் சாக்லேட்டை ருசித்து உண்ணும் போதெல்லாம் சுரேஷ் ஒரு சாக்லேட் பிரியன். நான் எப்படி அவனுக்கு இதை கொடுப்பேன் என்று அந்த சிறுவனின் தாய் தேம்பி தேம்பி அழுது என் கண்களுக்குள் வரும். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் எமக்கு தந்த வாழ்வு என்ற நிஅமத்துக்காக உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள்வோம். சுரேஷும் அவனின் அன்பு பெற்றோரும் நீண்ட நாட்களாக வைத்தியசாலையில் இருந்ததால் அந்த சிறுவனை மறக்க முடியாதிருக்கிறது. துடிதுடிப்பான பையன், சரளமாக பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருக்கும் வயது, தனக்கு ஏற்பட்ட விபத்தின் தாத்பரியத்தை விளங்க முடியாத வயது. பசி வந்ததும் உணவு கேட்டு அழுவான். தன்னால் உணவை விழுங்க முடியாது, வாழ்நாள் முழுக்கவும் விழுங்க முடியாது என்பதை உணராத அந்த பையன் வாய்க்குள் உணவை தரும்படி அழுவான். தன் கைகளால் உணவூட்டி மகிழ வேண்டிய தாயும் அழுவாள். குழந்தைக்கு ஊட்டிவிட வேண்டும் என்ற ஆசை அந்த தாய்க்கு பொங்கி வரும். உணவு இருக்கிறது, குழந்தைக்கு பசி இருக்கிறது, உணவை ஆசையோடு ஊட்டிவிட வழி இல்லை. அழுது கொண்டே உணவை பிளெண்டரில் போட்டு அரைத்து கஞ்சி போல் ஐதாக்கி நேரடியாக வயிற்றிலிருந்து இறைப்பைக்கு செல்லும் டியூப் மூலம் உணவூட்டுவாள் அந்த தாய். பல வகையான பல வர்க்கங்களிலும் உணவு வகையிலும் வித்தியாசமான ருசியை படைத்து அந்த ருசியை அனுபவிப்பதற்காக ஆயிரக்கணக்கான டேஸ்ட் பட்ஸ்களை நாக்கில் படைத்து எமக்கு அனுபவிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். இந்த பையனுக்கு 4 வருடங்கள் தான் ருசியை அனுபவிக்க முடிந்தது. அவனது எஞ்சிய நாள் முழுவதும் ருசி என்பதை என்னவென்று அவனால் உணர முடியாது. ருசியை உணர்வது நாக்கு மட்டுமே. இறைப்பையால் ருசியை உணர முடியாது. வைக்கோலாக இருந்தாலும் சுவை நிறைந்த பழங்களாக இருந்தாலும் இரண்டுமே அந்த சிறுவனை பொறுத்தவரையில் ஒன்றுதான். அவனால் தொடர்ந்து வளர முடியும், பாடசாலைக்கு சென்று படித்து பட்டம் பெற்று முன்னேற முடியும், திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும். இருந்தபோதும் சுவை நிறைந்த உணவு பண்டங்களையோ வித்தியாசமான சுவை பல வர்க்கங்களையோ அனுபவிப்பது அச்சிறுவனை பொறுத்தவரையில் நிறைவேறாத ஒரு கனவாகவே இருக்கும். சிறுவனின் விபத்து அல்லாஹ் எமக்கு தந்த நிஅமத்துக்களை உணர வைக்கும் அதே நேரம் சிறுவர்கள் இருக்கும் வீடுகளில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக சிறுவர்களுக்கு எட்டாத இடத்தில் வைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நிறுத்தி கொண்டிருக்கிறது.